ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உப்பு சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உப்பு சீடை போஸ்ட் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எல்லா ஷார்ட்ஸ்லையுமே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். வீடியோவில் கேப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் நான் எழுதியிருப்பேன் எவ்வளோ அமௌண்ட்ஸ்னு. அதில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஷார்ட்ஸில் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ரெசிபீஸ்க்குமே லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். லாங் வீடியோ ஒரு நாள் இல்லைனா 2 நாளைக்கு பின்னாடி போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உப்பு சீடை எப்படி வெடிக்காமல் நல்லா டேஸ்டியாக வீட்டிலேயே செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இல்லைனா பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா பவுடராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்திலே நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்ன அரிசி மாவுனா பச்சரிசி மாவு. நீங்கள் புழுங்கல் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பலகாரத்துக்கு பச்சரிசி மாவு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறோன்னா சீடை வெடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் சரியாக ரோஸ்ட் பண்ணலைனாலும் இல்லைனா சரியாக சலிக்கலைனாலும் சீடை வெடிக்கும். ஸோ எப்போவுமே ஏதாவது பலகாரம் செய்கிறீங்கன்னா நம்ம மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நீங்கள் இதை உளுந்து மாவு தனியாகவும் ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை அரிசி மாவோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம சலடையில் வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். எதுக்கு நம்ம சலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவில் நமக்கே தெரியாமல் ஏதாவது தூசி இருக்கலாம், இல்லை கல் இருக்கலாம், இல்லை பொடிசாக ரொம்ப பொடிசாக கல் சைஸில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன தூசி கூட இருக்கலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சலடையில் சலிக்கிறோம். நல்லா சின்ன கண்ணு உள்ள சலடையை வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்து அரைச்சேன்ல, அதில் சின்ன சின்ன குருணையாக இருக்குது, அதெல்லாமே வந்துருச்சு. மற்ற எல்லாமே நான் சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம சலிச்சாச்சு. இப்போ இந்த மாவு நீங்கள் எந்த பாத்திரத்தில் இப்போ செய்ய போகிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவு எடுத்து ஒரு கோடு கிழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கோல மாவு மாதிரி கோடு கிழிக்க வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். ரொம்ப திரண்டு வந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணுன்னு அர்த்தம். அப்படி நல்லா இந்த மாதிரி கோல மாவு மாதிரி நல்லா கோடு கிழிக்க வந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணியிருக்க அளவு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு. இப்போ நான் கரெக்டான அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளு ஆட் பண்ணுறதுனாலையும் நல்லா வெடிக்கும் சீடை. ஸோ எள்ளில் இருக்கிற தூசியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எள்ளு நம்ம நார்மலாக சட்டியில் வறுக்கும் போதே லைட்டாக வெடிக்கும். அதனால் தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் சீடை வெடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பலகாரம் ஏதாவது செய்யும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம பலகாரம் சொல்லும் போது உப்பு நிறையா தர்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா துருவன தேங்காய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணலாம். ஆனால் வெண்ணெய் ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணெயே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரும். அதான் கரெக்டான பதம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஷார்ட்ஸில் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அளவு நான் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வரும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்லேருந்து 1 கப் வரையும் வரும். உங்களுக்கு தண்ணி ஊற்றவே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ தண்ணி அளவு எனக்கு பர்ஃபெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதான் கரெக்டான பதம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு நான் சுடு தண்ணிலாம் ஆட் பண்ணலை, வெறும் வந்து பச்சை தண்ணி நார்மலான தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதவே நீங்கள் வச்சு பிசைஞ்சாலே நல்லா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் சீடை வெடிக்கும். அதனால் வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது, ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது சீடை. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சுனாலும் பயங்கரமாக வெடிக்கும். ஸோ வந்து தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து சீடை உருண்டை எப்படி உருட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே வந்து நீங்கள் சீடை உருண்டை வந்து ரொம்ப டைட்டாவோ இல்லை உள்ளங்கையில் வச்சு அழுத்தியோ வந்து உருட்டக்கூடாது. விரல்களால் தான் நீங்கள் எப்போவுமே எடுத்து உருட்டணும். நீங்கள் விரல்களால் உருட்டும் போது நல்லா ஷேப்பு வராதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேப்பு வந்து அந்தளவுக்கு சரியாக வந்து ரவுண்டாக அந்தளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. லைட்டாக வந்து விரிசல் அங்கங்கே இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நீங்கள் சீடை உருண்டை செய்யும் போது விரிசல் இருந்தால் தான் வந்து சீடை வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் விரிசல் இல்லாமல் நான் நல்லா அழகாக நீட்டாக ரவுண்டாக மாற்றுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் வந்து உருட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் சீடை வந்து ஆயிலில் போடும்போது பயங்கரமாக வெடிக்கும். எண்ணெய் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. விரிசலோடையே உருட்டி பழகுங்க. அப்போனா தான் வந்து சீடை வந்து வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் விரிசல் இருக்கே அசிங்கமாக இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடை கண்டிப்பாக வெடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. கிச்சன் ஃபுல்லாகவே வந்து நாஸ்தி ஆயிரும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெறிக்கும். பார்த்துக்கோங்க. அதனால் விரல்களை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மெதுவாக உருட்டுங்க. ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்கனாலே இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்துடும். அப்படி வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஈரப்பதம் லைட்டாக இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து அப்படியே ஒரே இடத்துல நின்றுடும். ஸோ வந்து இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஷேப்ஸ் வந்து ரவுண்டாக வந்துடும். சீடை உருண்டைகள் வந்து நீங்கள் செஞ்சு முடித்த உடனே வந்து ஆயிலில் வந்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, சீடை வந்து நீங்கள் செஞ்சு முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப தெறிக்க வாய்ப்பு இருக்குது, வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சீடை உருண்டையை லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு பாருங்கள், சீடை வந்து வெடிக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து சீடை வெடிக்கும் அப்படின்னு இன்னும் பயந்தீங்கன்னா, சீடை உருண்டைகளை இந்த மாதிரி வந்து டூத்பிக் வச்சு எல்லா சைடும் வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஒரு சீடையில் ஒரு 4-5 வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. இதை 100% வந்து நான் வந்து ஷியராக சொல்லுவேன். ஏன்னா வந்து நானும் வந்து டூத்பிக் போட்டு தான் வந்து பொரிச்சு எடுத்தேன். நல்லாவே நீட்டாகவே வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு இன்னும் பயமாக இருந்துச்சு அப்படின்னா விரிசலோடையே சேர்த்து அந்த ஹோல்ஸும் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெடிக்கவே வெடிக்காது. அப்படி வந்து ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஓட்டையாகவே முழுசாக வந்து ஓட்டை தெரிகிற மாதிரியே நீங்கள் ஓட்டை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. இப்போ வந்து ஆயில் நல்லா நான் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஹீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சீடை போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். நீங்கள் வச்சுட்டு சீடையை வந்து போட்டுக்கலாம். சீடை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப பபிள்ஸ் வரும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. சில நேரம் வந்து உங்களுக்கு வெடிக்கும் அப்படின்னு பயந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சீடை வெடிக்கவே வெடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. சீடை வந்து பொரிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் வந்து பபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜில் வந்துடும். ஒரு கோல்டன் கலரில் வந்துடும். சீடை வந்து நீங்கள் பபிள்ஸ் வரும்போது இடையில வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஈவனாக எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். நீங்கள் வந்து சரியாக வந்து திருப்பாமல் இல்லை கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா ஈவனாக வந்து உங்களுக்கு கலர் கிடைக்காது. ரொம்பவும் நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் கருகி போன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். நீங்கள் வந்து வெல்லம் சீடை செய்வீங்களா அந்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் தான் கரெக்டான கலர். ஸோ அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா சீடையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்து மெதுவாக எடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீடையும் நல்லா அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சீடையே நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ விரிசல் இருக்குன்னு. பாதி சீடையில் விரிசல் இருக்கும், ஒரு சில சீடையில் அந்தளவுக்கு விரிசல் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சீடை விரிசல் விழுக தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், அழகாக வந்து நீட்டாக சீடை வந்துருச்சு. உப்பு சீடை வந்து எந்த வெடிப்பும் இல்லாமல் அழகாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன ப்ரொசீஜர் படி இதில் நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணாலும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன்.
அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே வந்து உப்பு சீடை ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த உப்பு சீடை ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.